ஏய் கொஞ்சம் ஃபாஸ்டா வேலை செய். நீ கவலைப்படாத, இந்த தடவை லேட் ஆகாது. பொண்ணு ரெடியா இருக்கால்ல? அவ ரெடியா வெளியில விளையாடிட்டு இருக்கா. உண்மையிலேயே இந்த தடவை இந்த பிளாஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இதோட சத்தம் வருஷக்கணக்கா நினைவுல இருக்கும். நாம பாதுகாப்பா இங்க இருந்து வெளியில போயிடுவோம்ல? 100%. சொல்ல போனா யாருக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. எப்போ நாம இங்க இருந்து கிளம்புவோமோ அதுக்குள்ள இந்த வீட்டோட அடையாளம் மொத்தமும் அழிஞ்சு போயிருக்கும். இத கொஞ்சம் பாரு, இது என்னுடைய கைவண்ணம். டூப்ளிகேட் பாஸ்போர்ட்னு யாராவது சொல்ல முடியுமா? நீ டூப்ளிகேட் பாஸ்போர்ட் தான் பண்ணிருக்க. உண்மையான பிளாஸ்ட் பண்ண போறது நான். சார் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. ஏஜென்ட் பாரி ஃப்ரம் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். தேங்க் காட் நீங்கள் வந்துட்டீங்க. சார் என்கிட்ட அதிக டைம் இல்லை. எங்கள் 2 ஸ்பை மோனிகா அண்ட் விஷன் சிலிண்டர் வெடிச்சதுனால இறந்துட்டாங்க. சார் இது ஒன்றும் ஆக்சிடென்ட் இல்லை, இது ஒரு சதி திட்டம். இப்போ மோனிகாவோட நீஸ் மிஷ்கா ஒருத்தி தான் இருக்கா. அவ உயிரும் ஆபத்தில் இருக்கு. பிளாஸ்ட பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சார் துஷன் மிஷ்கா கிட்ட சொன்னா என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆனா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கான். மிஷ்காவோட ஃபோன் வந்த உடனே நான் கிளம்பி வந்துட்டேன் சார். சரி, இந்த குழந்தைய ஏன் உன்னோட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வச்சுக்கல? அதோட உன்னோட இந்த ஆபரேஷன் இதுக்கு ஹெட் யாரு? சார் எங்க ஹெட்டே காணோம் சார். உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. எனக்கு தெரிஞ்சு எங்க விங்லே யாரோ துரோகி இருக்கான். அவனால தான் இந்த ஆபரேஷன் ஃபெயில் ஆயிருக்கு. அத நீயா கூட இருக்கலாம்ல. இங்க சும்மா எங்க முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்க. சார் நான் துரோகியா இருந்திருந்தா உங்களுக்கு கால் பண்ணி இங்க கூப்பிட்டுருக்க மாட்டேன். அவன் எப்பவுமே என்னை கண்காணிச்சிட்டு இருக்கான். சார் நான் போயாகணும். உன்னோட இந்த ஆபரேஷன் என்னங்கிறது தெரியற வரைக்கும் நீ இங்கிருந்து போக கூடாது. டெரரிஸ்ட்க்கு ஃபண்டிங் பண்ற ஆர்கனைசேஷனுக்கு எதிராக இந்த ஆபரேஷன் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வர உண்மையான கிரிமினல் யாருன்னு துஷந்துக்கும் மோனிகாக்கும் தெரிஞ்சிருக்கணும். அவங்க விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. சார் இவங்க தான் மோனிகா அண்ட் துஷந்த். சரி, குழந்தை எங்ககிட்ட விட்டுருங்க. சரி, உன்னை காண்டாக்ட் பண்ணோம்னா நாங்க எப்படி பண்றது? சார் இது கெஸ்ட் ஹவுஸோட நம்பர். எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுதோ பசந்தி கிட்ட பேசணும்னு இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவங்க எனக்கு ஃபோன் கொடுப்பாங்க. சரி. என்ன என் வீட்டுக்குள்ள லைட் எரியுது? அது யார் வீட்டுக்குள்ள?
ஹேண்ட்ஸ் அப். யார் நீ? என்ன இப்படி பண்றீங்க? உங்க மனைவியை நீங்க சுடுவீங்களா? என்ன மனைவியா? ஹலோ மேடம், நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. இது என் வீடு. என் வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? உங்க பேர் என்ன? ரஜினி குமாரி, மிஸ்ஸஸ் ரஜினி தயா குமாரி. 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க பந்தூர்ல. அங்க இருந்து ஓடி வந்துட்டீங்க, நைஸா டெமிக்கி கொடுத்துட்டீங்க. வந்தூர்லயா? அப்ப நான் என்ன பொய்யா பேசுறேன்? என்ன மாதிரி நல்ல குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு ஒருத்தனை பார்த்த கனவை நான் சொல்லுவா? ஏங்க என்ன இதெல்லாம்? நீங்க தானே என்கிட்ட இந்த அட்ரஸ கொடுத்தீங்க, போன் நம்பரை வேற கொடுத்தீங்களே. நான் கொடுத்தேனா? ஆமா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நான் ஒரு சிஐடி ஆபீசர்னு உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். என்னாச்சு தயா? எதுக்காக உன் பொண்டாட்டிய கத்துற? அட சுதாண்டி, இது என் பொண்டாட்டியே இல்ல. அநியாயத்தை பாருங்க, எப்படி எல்லாம் பேசுறாரு. இந்தம்மா, நீ தண்ணிய குடி. ஏண்டா உன் மனைவி இல்லன்னு எப்படிடா சொல்ற? உனக்கு தெரியுமா, பல மணி நேரமா உன் வீட்டுக்கு வெளியே தான் நின்னுகிட்டு இருந்தா. நல்ல வேலை நான் பாத்துட்டேன். டக்குன்னு உன்னோட டூப்ளிகேட் சாவியை நான் கொடுத்தேன். என் வீட்டு சாவிய கண்டவங்களுக்கு கொடுப்பீங்களா? கண்ணவளா? கண்டவனா என்ன? இவ என்ன 3வது மனுஷியா? இவ உன்னோட மனைவி. என்ன துரை, கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் எதுக்காக மறைக்கிற? சும்மா சொல்லக்கூடாது. உன் சாய்ஸ் நல்லா தான் இருக்கு. இந்த வயசுல நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நாங்க நம்பவே இல்ல. அட ஆண்டி, நான் எந்த கல்யாணம்? ஆமா, இந்த வயசுல என்ன அர்த்தம்? நீ சிஐடியா இருக்கலாம், அதுக்காக நீனு இந்த மாதிரி பொண்ண சித்திரவதை பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லங்க, இவர் கோவத்துல கண்ணத்துல அரைஞ்சிருந்தாலும் அதை நான் தாங்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இவரு என் முகத்தை பார்த்து சொல்றாரு, நான் இவரு மனைவி இல்லையா? சாப்பிடுமா. சபாஷ், நல்ல பொண்ணு. இது பாருமா, நீ சாப்பிட்டுட்டு நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுதையா? சார், நான் ஒரு விசித்திரமான சிச்சுவேஷன்ல மாட்டியிருக்கேன். உங்களை உடனே மீட் பண்ணும். நீங்க போட்டு தாலி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் உங்களோட அர்த்தாங்கினி. நான் ஒன்னும் குற்றவாளி இல்ல. என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? மனைவி, அறந்தாங்கினி, வீட்டுக்காரி, பொண்டாட்டி, போதும். இத கேட்டு கேட்டு காதுல இருந்து ரத்தம் வருது. அப்படியா? உங்களுக்கு இந்த வார்த்தைகள் கொஞ்சம் கூட பிடிக்கலன்னா என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? சொல்லுங்க சார். சொல்ல போனா நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. இவர் தான் என்ன தேடி வந்தாரு, மூக்க சிந்திட்டு அழுதாரு, ரஜினி என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு. நான் உன்னை காதலிக்கிறேன், நீ இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. இது நான் மூக்க சேர்ந்துக்கிட்டே உங்ககிட்ட வந்தானா? அதுவும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி? அந்த கெட்ட நேரம் எனக்கு இன்னும் வரல. ஒரு நிமிஷம் தயா, ஒரு நிமிஷம். உங்க பேரு ரஜினி தானே? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஏதாவது ப்ரூஃப்? கல்யாணத்துக்கான ஆதாரம் ஏதாவது? வந்தூர்ல இருக்க பண்டிதர், அவர் தான் எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அதோட போட்டோஸ பாருங்க. இந்த போட்டோ என்ன பொய்யானதா? சார், இவர் மனசுல இருக்க காதல் எங்க கிராமத்துல இருக்க கோலம் மாதிரி மொத்தமா காஞ்சி போயிடுச்சு. அப்ப இவர்கிட்ட சொல்லிடுங்க, என்ன டிவோர்ஸ் பண்ண சொல்லுங்க. ஆனா கல்யாணம் நடக்கலன்னு இவர் சொல்றதை ஏத்துக்க முடியாது. டிவோர்ஸா? கல்யாணமே நடக்கல. அதுக்குள்ள ஊருக்கு ஒரு ஃபோன் பண்ணு. அங்க தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம். போனை ஸ்பீக்கர்ல போடு. முக்கியமா நீங்க எங்க தங்குனீங்களோ அவங்க கிட்ட தான் நீ பேசணும். பண்ணுங்க சார், பண்ணுங்க. உங்களுக்கு இவரை நல்லா தெரியும். தட்டு நிறைய அல்வா பூரி சாப்பிட்டாரே. அல்வா பூரியா? ஹலோ. கமலாக்கா, நான் மும்பைல இருந்து தயா பேசுறேன். தெரியுதா? அட தயா, அட என்னப்பா, உன்ன எனக்கு தெரியாதா என்ன? இன்னைக்கு எப்படி என் ஞாபகம் உனக்கு வந்துச்சு? ரஜினி ஒழுங்கா வீட்டுக்கு வந்தாலா இல்லையா? உன் வீட்டை தேடி கண்டுபிடிக்க கஷ்டப்படலையே. கமலாக்கா,
புருஷன் கிடைச்சிட்டாரு. ஆனா நான் யாருன்னு அவருக்கு தெரியலையா? அவரு சுத்தமா என்ன மறந்து போயிட்டாரு. அவருக்கு என்ன தெரியாதா? கல்யாணம் எல்லாம் நடக்கலன்னு சொல்றாரு. என்னப்பா தயா, என்னாச்சு? ரஜினி ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? தயா, நான் ஷீரடி பேசுறேன். போனை கட் பண்ணு. சார், என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல சார். ஏன் ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உன் பிளான் தான் என்ன? சொல்லு, என்ன பிளான் பண்ணிருக்க? சார் சார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அட மச்சான், அட, வாடா. ஏசா. டேய், நானே உங்களுக்கு ஃபோன் பண்றதா தான் இருந்தேன். இந்த பக்கம் வராம எப்படி? ரஜினி அண்ணி ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதான் உடனே வந்துட்டோம். ஆமா, என்னாச்சு அண்ணி? நீங்க எதுக்காக அழுகுறீங்க? அட என்ன பீரோல இருக்கீங்க? டேய், உண்மையை சொல்லு. அண்ணியே நீ என்ன பண்ண? அண்ணி ஏன் அலறாங்க? டேய், என்னடா நீ? யாருக்குடா நீ? 2 பேரும் பைத்திய கீதி ஆயிட்டீங்களா? நம்ம வந்தூர் போனோம் 5 நாளைக்கு. அங்க ட்ரக்கிங் பண்ணோம். ஸ்ருதி அண்ணா வீட்டுல போய் தங்கணும். அப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டோம். அவ்வளவுதான். அப்புறம் என்ன? அட, நாங்க ஒண்ணும் பொய் சொல்லல. உனக்கு அவங்க கூட கல்யாணம் ஆயிருச்சு, போட்டோஸ் கூட இருக்கு. அண்ணா, இவரை பாருங்களேன். என்ன இவருக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாரு. இவர் என்ன கல்யாணமே பண்ணிக்கலையா? சுத்தமா மறந்துட்டாரு. என்னோட ஞாபகமே இவருக்கு இல்லையா? இங்க பாருங்க, இது வந்து தயா, இது ரஜினி, இது கமலக்கா, கிருதி அண்ணா, நானு. ஏப்பா, இந்த மாதிரி திருட்டுத்தனமா சின்ன சின்னதா அழகா போட்டோஸ்லாம் எடுக்க முடியும். இப்பெல்லாம் யார் வேணா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பிடிக்கலாம், கம்ப்யூட்டர்ல கல்யாண விளையாடி இருக்கலாம். என் வாழ்க்கையை ஏன் பாழாக்குனீங்க? பதில் சொல்லுங்க, சொல்லுங்க. நான் வந்து உங்களை கோர்ட்டுக்கு இழுக்க போறேன். நீங்க படிச்சவரா இருக்கலாம், ஆனா என்ன முட்டாள்னு நினைக்காதீங்க. சார் சார் சார், இங்க என்ன நடக்குது? நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணிட்டு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? சார் சொல்லுங்க சார். சார், பதில் சொல்லுங்க சார். நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? சீனியர் இன்ஸ்பெக்டர் தயா தன்னோட ஒய்ஃபை சித்திரவதை பண்றாரா? இங்க பாருங்க, உண்மை தெரியாம வாய்க்கு வந்து அதை உளருவீங்களா? ஆமா, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க சிஐடில இருக்கீங்க, அதுக்காக அதிகாரத்தை தவற பயன்படுத்துவீங்களா? இருங்க, நாங்கெல்லாம் சிஐடிஸ். நாங்க யாரையும் ஏமாத்த போறதில்ல, மத்தவங்களையும் ஏமாற விட மாட்டோம். புரியுதா? மீடியா ஆளுங்க எப்படி திடீர்னு இங்க வந்தாங்க? அதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. பக்கத்து வீட்டுல ஃபோன் பண்ணிருப்பாங்க. வணக்கம். வணக்கம். நான் சாமந்த், சோஷியல் ஒர்க்கர். நான் இருக்கும்போது இந்த நாட்டுடைய ஒரு பெண்ணுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. சார், என் பேரு தாமினி. பெண்களோட உரிமைக்காக நான் ஒரு என்ஜிஓ நடத்துறேன். இந்த பெண்ணுக்கு அவளோட உரிமையை நாங்க வாங்கி கொடுப்போம். எஸ் சார். பட் சரி, ஓகே. தயா, இங்க வா. சார், இப்படி கேள்வி கேட்கும்போது நழுவாதீங்க, பதில் சொல்லிட்டு போங்க. ரஜினி மேடம், உங்களை தயா சார் அடிச்சாரா? சொல்லுங்க, வேற ஏதாவது பண்ணாரா? நான் ஒரே ஒரு வேண்டுதல் தான் வைக்கிறேன். என்னோட கணவர் என்கிட்ட வந்தா மட்டும் போதும். எனக்கு என்னோட தயா கிடைச்சாலே போதும். விஷயம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நீ வந்து இந்த ரஜினிய உன் வீட்டுல உன் கூட தான் இப்ப வச்சு ஆகணும். சொல்றத கேளு. ஹெட் ஆபீஸோட நோட்டீஸ் இது. ரஜினி மட்டும் இல்ல, அவ கூட இந்த லேடி சோசியல் ஒர்க்கர் இருக்காங்கல்ல, காமினி மேடம், அவங்களும் உன் கூட இருப்பாங்க. அவங்க இருந்து கண்காணிப்பாங்க. நீ எந்த விதத்திலயும் ரஜினிய துன்புறுத்த கூடாதுன்னு பாப்பாங்க. சார், நான் என் வீட்லயே இந்த பொண்ணு கூட வாழணுமா? வேற வழி இல்ல தயா. ரஜினி பத்தின உண்மை தெரியாத வரைக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சார், நடக்கிற அத்தனையும் ஏதோ கெட்ட கனவு மாதிரி இருக்கு. போற போக்க பார்த்தா வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட இங்கே வந்துட்டு ரஜினி தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போவாங்க போல இருக்கு. தயா, இந்த ஜஷ்வந்த் மோனிகாவோட கொலை, அப்புறம் இந்த ரஜினி உனக்கு பொண்டாட்டியா மாறி உன் வீட்டுக்குள்ள வலுக்கட்டையமா நுழைஞ்சிருக்காளே, இதெல்லாம் பெரிய பிளானா தான் தெரியுது. இது சாதாரணமான விஷயமே இல்ல. சார், இவன் ஒன்னும் அப்பாவிலாம் இல்ல. அவகிட்ட ஸ்ட்ரெயிட்டா கண்ணை காட்டினேன். அவ முகத்துல கொஞ்சம் கூட பதட்டமோ இல்ல பயமோ கொஞ்சம் கூட இல்ல. சார், எனக்கு தெரிஞ்ச இந்த ரஜினியும் ஒரு குற்றவாளியா தான் இருக்கணும். சரி, வண்டூருக்கு போய் தெரிஞ்சிட்டு வா அப்படி என்னதான் நடந்திருக்குன்னு. அதோட நீ வீட்டில் இருக்கும்போது அப்புறம் ரஜினி அந்த தாமினி மேடத்தோட நீ நல்லபடியா நடந்துக்கணும். இல்லைன்னா அவங்க 2 பேரும் உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுவாங்க. சார், அவ விளையாட்ட இப்ப அவ கூடவே விளையாடுறான். புர்வி, எங்க அந்த துஷ்யந்தும் மோனிகாவும் கொல்லப்பட்டாங்களோ அந்த இடத்துக்கு போய் பாரு.
அங்க தேடி பார்த்தா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும். சார், இந்த ஏஜென்ட் வாணியும் எனக்கு தப்பா தெரியுறா. எனக்கு அவ மேலயும் டவுட் இருக்கு. நாம அவளை முழுமையா நம்பி தப்பெதும் பண்ணலையே. கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஃபோன் பண்ணு, பாத்துடலாம். ஹலோ, வசந்தி இருக்காளா? ஹலோ, நான் வசந்தி பேசுறேன். எனக்கு தெரியும் சிஐடி காரவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரமா யாரையும் நம்ப மாட்டாங்க. சும்மா நிலைமையை தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணோம். கிளைமேட் வெளியில ரொம்ப மோசமா தான் இருக்கு. அதனால வசந்தி இங்க தான் இருக்கா. எப்ப போனாலும் சொல்லிட்டு தான் போவா. கெஸ்ட் ஹவுஸ்ல தான் சார் இருக்கா. நல்லது சார், நான் கிளம்புறேன். அந்த ரஜினி இப்போ என்ன புது ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான்னு நானும் பார்க்குறேன். அப்டேட் கொடுத்துட்டே இரு. சார், அட என்ன செல்லம், நீ இன்னும் தூங்கல? பசிக்குதா? இல்ல, அதெல்லாம் இல்ல அங்கிள். இல்ல இல்ல இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒண்ணு சொல்ல வந்திருக்க இல்லையா? சொல்லு. அங்கிள், மம்மி தான் என்கிட்ட சொன்னாங்க, நான் அவங்கள மாதிரியே சூப்பரா ஸ்பையா வரணும்னா நான் எப்பவுமே ரொம்ப அலர்ட்டா இருக்கணுமா, தூங்கும் போது கூட கண்ணு திறந்து இருக்கணுமா. அடாடா, மம்மி அப்படியா சொன்னாங்க? அப்ப சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், கரெக்டா பதில் சொல்லணும். ஞாபகப்படுத்தி சொல்லு. எப்ப நீ வாணி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணியோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? நான் வெளியில விளையாடிட்டு இருந்தேன். விளையாடும் போது என் ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு. நான் இங்க நேரா ரூம்க்கு ட்ரெஸ் மாத்துறதுக்கு போனேன். அப்புறம் நான் திருப்பி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திடீர்னு பெருசா சத்தம் கேட்டுச்சு. அடேங்கப்பா, என்னாச்சு? துஷ்யந்த் அங்கிள் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தா உடனே ஓடி போய் வாணி ஆண்டிக்கு கால் பண்ண சொன்னாரு. அவங்க வர வரைக்கும் அங்கேயே இருக்க சொன்னாரு. சபாஷ் கண்ணா, ரொம்ப சரியா பண்ணியிருக்க. போ, போய் நல்லா தூங்கு. அங்கிள், என்னம்மா? ஆன்ட்டியும் துஷ்யந்த் அங்கிளும் இப்ப திருப்பி வரவே மாட்டாங்களே. என்னங்க பதி பரமேஸ்வரா, இந்தாங்க உங்களோட ஃபேவரட் ஆம்லெட். அடடா, என் மேல எவ்வளவு அக்கறை. ஆமா, நீங்க ஆசைப்பட்டா நான் என் கையால உங்களுக்கு ஊட்டி விடட்டா? இல்லம்மா தாயே, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நானே என் கையால சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? அப்போ எனக்கு ஊட்டி விடுங்களேன். கண்டிப்பா. எப்படி இருக்கு? டேஸ்டி. அது இருக்கட்டும், இன்னைக்கு நீங்க ரொம்ப அன்பா பேசுறீங்க. கல்யாணம் நடக்கும்போது நீங்க இப்படிதான் பேசுனீங்க. கேட்கவே நல்லா இருக்கு. அது சரி, உங்க வீட்ல ரேடியோ போட்டு கேட்கலாமா? பழைய டப்பா தான், ரொம்ப சத்தம் வருது. ஆனாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள மாதிரியே சத்தம் போட்டிருக்கோம். என்ன சொன்னீங்க? இல்ல, நீங்க ரேடியோவை தாராளமா போடுங்க. இப்ப நானும் வேலை விஷயமா சிட்டியை விட்டு வெளியே போறேன். கேஸ் விஷயமா நான் நாளைக்கு தான் திரும்ப வருவேன். அது வரைக்கும் தாமினி மேடம் பாத்துப்பாங்க. சரியா? வரட்டுமா? பாருங்க, சொல்லுங்க. சீக்கிரமா வாங்க. அதோட என்ன அடிக்கடி நினைச்சுக்கோங்க. உன்ன மறக்க முடியுமா செல்லம்? மாமா போயிட்டு வரட்டுமா? என்னங்க, போறேன்னு சொல்லாதீங்க, வரேன்னு சொல்லுங்க. இது வேற இருக்கா? ஆமா. சரி, நான் வரேன். இன்ஸ்பெக்டர் யுவராஜ். எஸ் மேடம், இதுதான் நீங்க கேட்ட ரிப்போர்ட்ஸ். சிலிண்டர் பிளாஸ்ட் நடந்த இடத்துல 2 பாடிஸ் கிடைச்சது.
நாங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கேஸ் சிஐடி கைக்கு போயிடுச்சு. வீடு பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்ததோ அப்படியே தானே இருக்கு. ஆமா, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. ஏஜென்ட் வாணிக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க நினைச்சிருக்காங்க, மோனிகாவும் துஷந்தும். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போனாங்க. அது சம்பந்தமா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சா நல்லது. பார்க்கலாம். இது என்ன மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் டப்பா இங்க இருக்கு? மோனிகா துஷ்மந்தை யாரு தாக்கினாங்களோ ஒருவேளை அவங்களுடைய டப்பாவா இருக்கணும். இருக்கலாம். ஒருவேளை இந்த பாக்ஸ்ல தான் பாம் இருந்திருக்கணும். பாம் வெடிச்சது சிலிண்டர் பிளாஸ்ட்னு போய் சொல்லியிருக்காங்க. பேக்யார்டை செக் பண்ணலாம். இங்க ஏதோ கிடைக்கிற மாதிரி தெரியல. ஒன் மினிட். இந்த கொரியர் கவர் இங்க என்ன பண்ணுது? ஜாப்பனீஸ்ல எழுதியிருக்கு, பேர் இங்கிலீஷ்ல இருக்கே. மரியா ஃபர்ம்ஸ். இந்த மரியா ஃபர்ம்ஸ் யாரு? மோனிகா மரியா ஃபோன்ஸ் என்ற பெயர்ல தான் அறியப்பட்டா. இந்த கொரியரை யாரு கொண்டு வந்தானோ அவனுக்கும் இந்த மிஷனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. சார், இந்த தயாவோட கல்யாண போட்டோஸ் இது டூப்ளிகேட்லாம் இல்ல சார், இது ஒரிஜினல். என்ன எங்காவது தப்பு நடக்குதா அபிஜித்? இல்ல சார், எக்ஸ்பர்ட்ஸ் தான் செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் போட்டோஸ் தானா? தயா எப்பவுமே பொய் சொல்ல மாட்டான் சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியலையே அபிஜித். இப்ப எனக்கு கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அதாவது யாரோ தயாவோட சிந்தட்டிக் மாஸ்க பண்ணி அதை மாட்டிக்கிட்டு இந்த ரஜினி கூட கல்யாண போட்டோஸை எடுத்திருப்பாங்க. எவனும் அதை வருது தந்திரக்காரன். இந்த டூப்ளிகேட் போட்டோஸ் மாட்டிக்கோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சார், எந்த போட்டோலையும் தயா கூட க்ளோஸ் அப் போட்டோவே இல்ல. எல்லா போட்டோஸும் அவங்க தள்ளி நின்று எடுத்திருக்காங்க. அதோட இந்த ரஜினி இவளோட ஒரிஜினல் ஐடி என்ன? சார், ரஜினி குமாரியே தான் சார். அவளுடைய ஆதார் கார்டு, அவளோட பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டேன். இவ வந்து பந்தூர்ல பிறந்திருக்கா சார், சாத்தரால படிச்சிருக்கா. அப்புறம் இதுதான் விஷயம்னா அபிஜித், ரஜினி ஒரு போலிங்கிறத நிரூபிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த சிட்டில ஏதாவது பெரிய ஈவெண்ட் நடக்க போகுதா? ஒரே ஒரு ஈவெண்ட் தான் சார் இருக்கு, அதுவும் தீவிரவாதிகளுக்கானது. அது என்ன? ஒரு கான்வாய் 5 டன் தங்கத்தோட போயிட்டு இருக்கு. அதுவும் நேரா பேங்க்குக்கு போகுது. இந்த தீவிரவாதிங்க தன்னோட ஃபண்டிங்காக ஒரு வேலை இதெல்லாம் கொள்ளையடிக்க எனக்கு தெரிஞ்சு நிறைய சான்சஸும் இருக்கு சார். ரொம்ப கரெக்டா சொன்ன அபிஜித், இது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்ல யாரெல்லாம் செக்யூரிட்டியா போறாங்களோ அவங்கள நம்ம எச்சரிச்சு அனுப்புனா நல்லா இருக்கும். நாங்களும் உங்களை கண்காணிக்கிறோம்னு அவங்க கிட்ட சொல்லணும். தங்கத்தோட குடுக்கல் வாங்கல அதோட அபிஜித், நான் கிளம்பி மிஷ்கா கிட்ட போறேன். அப்புறம் நீ அப்புறம் தயா வண்டூருக்கு போயிடுங்க. அங்க போய் எல்லா கேள்வியும் கேளுங்க. ஏதாவது ஒரு கேள்விக்கு நமக்கு விட கிடைக்கும். இதுதான் உன் மாமியார் வீடா? நீ என் கால தான் வரப்பா. அட ஏன்பா நீ வேற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? கமலாக்கா வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரஜினி கூட சண்டை போடலையே. வாங்க வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. என்ன வேணும்? ரஜினி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். இருக்கட்டும், நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்றோம். அதெல்லாம் வேணாம், இருட்டு பரவாயில்ல, விடுங்க. அபிஜித்,
ஊரே ஒரே சைலண்டா இருக்கு, ஒரு குழந்தையும் காணும். போன தடவை நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. இங்க என்னமோ ஒரு தப்பு நடக்குது. இவன் அந்த பியூரோக்கு வந்த ரிப்போர்ட்டர் தானே? ஷிர்தேனே, எல்லாம் ஓகே தானே? ஆமா எல்லாம் ஓகே தான். இல்ல நாங்க சும்மாதான் நாங்க தெரிஞ்சுக்க தான் கேட்டோம். நீங்க உட்காருங்க. இல்ல நாங்க கிளம்புறோம். சரியா? திரும்ப வாங்க. என்ன ஒரு வேலை பண்ண, குழந்தைங்களை ஊர்ல விட்டு வந்துரு. சிஐடி போயிட்டாங்க. இன்னும் போல தடிமாடு. இப்பதான் என்ட்ரி ஆயிருக்கேன். பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அட இது என்ன சிஐடி ஆபீசர் வேணா ஓட்டுறான்? அட இன்னொரு சிஐடி ஆபீசர் நம்மள ஃபாலோ பண்றான். இவனை வண்டியை நிப்பாட்ட விடாத. என்ன நினைச்ச? நாங்க சும்மாவா சாவோம்? உங்களையும் சேர்த்துதான் சாகடிக்க போறோம். நிப்பாட்டு சீக்கிரம். ஓடி போங்க பசங்களா, ஓடி போடுங்க. அபிஜித், சார் கிரைம் சீன்ல இருந்து இந்த கொரியர் பேக்கெட் கிடைச்சது. இதுல பேரும் அட்ரஸும் இங்கிலீஷ்ல இருக்கு, மத்ததெல்லாம் ஜாப்பனீஸ்ல இருக்கு. இது என்னவா இருக்கும்? என்னாச்சு? மிஷிகா, மிஷிகா, மிஷிகா என்னமா ஆச்சு? கண்ணை தொறமா. அங்க பாருங்க, குழந்தைங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க, வந்தாச்சு. அட கடவுளே, கடவுள் நம்ம வேண்டுதலை ஏத்துக்கிட்டாரு. வாடா என் செல்லமே. நீ எப்படிமா இருக்க? என்னையா 5 டன் தங்கத்துக்காக இவனுங்க மனித வெடிகுண்டா சுத்துறானுங்க. அதோட அவன் செத்தும் போயிட்டான். கிரிமினல் டேட்டா பேஸ்ல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்துடலாம். இவங்க இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா பேஸ்டா தான் இருக்கும். செத்த அத்தனை பேரும் பாவம் பண்ணவனுங்களா தான் இருப்பானுங்க. டாக்டர் சார், இப்போ மிஷிகாவோட உடம்பு எப்படி இருக்கு? அவளோட பால்ல அதிகமா தூக்க மாத்திரை கலந்துருக்காங்க. என்ன? ஆமா. என்ன டாக்டர் சொன்னது கேட்டல? மிஷிகா பால்ல தூக்க மாத்திரை கலந்திருந்திருக்கு. அது எப்படி பால்ல கலந்தது? யார் அத பால்ல கலந்தாங்க?
இதுக்காக உங்களை வேலைக்கு வச்சிருக்கனா? சார் இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சொல்ல போனா நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. பால்காரன் எப்படி பாலை கொடுத்துட்டு போனானோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த ஷாம் பால்ல தூக்க மாத்திரத்தை கலந்துருக்கானா மிஷ்காவுக்கு? ஷாமு வரல, ஏன்னா அவனுக்கு உடம்பு இன்னைக்கு சரியில்லையா, அதனால வேற ஒரு பால்காரனை அனுப்பியிருந்தான். இந்த விஷயத்தை ஏன் இப்ப நீங்க சொல்றீங்க? ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? எதுக்காக மிஷ்காவை கொல்ல எல்லாரும் முயற்சி பண்றாங்க? இந்த குழந்தை யாருக்கு துரோகம் பண்ணிச்சு? ஒருவேளை அந்த ஆளு ரஜினி கேங்கோட வெண்டரா இருக்கலாம். அது சரி, இந்த குழந்தைக்கும் அவங்களுக்கு என்ன விரோதம் இருக்க முடியும்? சார், இந்த கேள்விக்கான பதில் அந்த கொரியர் பாக்கெட்ல இருக்கலாம். அதுல ஜாப்பனீஸ்ல ஏதோ எழுதப்பட்டிருந்தது. டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு வேற வழி தெரியல. உங்க கஷ்டம் எனக்கு நல்லா புரியுதுமா. போயிட்டு வா. என் ஃப்ரெண்ட்ஸையும் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் இதே மாதிரி மிரட்டி தான் பொய் சொல்ல வச்சிருக்கானுங்க போல. என்னவோ பிளானிங் நடக்குது. ஏன்னா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அப்ப பெருசா ஏதோ பண்றானுங்க. தோ ரிப்போர்ட் வந்துருச்சு. இந்த சூசைட் பாம்பர் இருந்தான்ல, அவன் பேரு பூரன். கண்டுலாசம் தீவிரவாதி கேங்க சேர்ந்தவனுங்க இவனுங்க. குபேஷாஷா, மாசி, இவன் கோட்டியார். இவனுங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. தின்வாரால ஒரு பெரிய பிளாஸ்ட் நடத்தினானுங்க இல்லையா? அடுத்த தீவிரவாத தாக்குதலுக்காக இவங்க அந்த தங்கத்தை திருட பாக்குறாங்க. ஆனா இந்த ரஜினி விஷயம் என்னாச்சுப்பா? ரஜினிய கண்காணிக்கிறதுக்காகவே வீட்டு ஃபுல்லா நான் ஸ்பை கேம் வச்சிருக்கேன். அலர்ட் வந்துருச்சு. ரஜினி யாரையோ காண்டாக்ட் பண்றான். டைனா பேசிட்டு இருக்கேன். மொத்த பிளானும் ஃபுல்லா ரெடியா இருக்கு. தங்கம் அதே வேன்ல ஃபுராலி ரோட்ல இருந்து மதியம் 1ல இருந்து 2 மணிக்குள்ள கிளம்பிடும். வேன் சரியான நேரத்துக்கு கிளம்பும். பயப்பட தேவையில்லை. சிஐடிக்கு எதுவும் தெரிய வராது. நான் தயாவோட மனைவி இல்லைன்னு கண்டுபிடிக்க அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு அசைவுகளும் எனக்கு இங்க தெரியுது. ஏன்னா சிஐடி பீரோல நான் ஒரு சின்னதா பக்க வச்சிருக்கேன். இதுல எழுதியிருக்கு, இந்த கொரியர்ல ஒரு ரெட் கலர் ஃப்ராக் அனுப்பியிருக்கேன். அங்க இருந்து இதுக்கும் கேஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும்? சிகப்பு ஃப்ராக்கா? உருவி, இவளை கொண்டு வந்து நம்ம கிட்ட விட்டாங்களே, அது ஞாபகம் இருக்கா? அப்போ இவ ரெட் கலர் ஃப்ராக தான் போட்டுக்கிட்டு இருந்தா. அதுல நெட்டு இருந்தது. கண்டிப்பா இதுக்கும் அதுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏதோ ஒரு கனெக்ஷன் இதுக்குள்ள இருக்கு. ஆதயா சார், இதுதான் தீவிரவாதிகளோட ஃபுல் பிளான். தயா சார் வீட்ல இருந்தது. நல்லதாச்சு நம்ம ரஜினியை முன்னாடியே பிடிக்கல. இல்லனா தீவிரவாதி கேங் இந்த வேலையை வேற எங்கேயாவது கொடுத்திருப்பாங்க. சார், நான் எப்போ வீட்டுக்கு போனேனோ அப்போ அவ ஹேண்ட் ரேடியோ, இன்டர்செப்டர், ஸ்பை கேம் எல்லாத்தையும் உடைச்சிட்டான். தாமினி மனமும் வீட்டில் காணும். அவங்கள ரஜினி ஏதாவது பண்ணியிருப்பாளா? இந்த பொண்ணு இருக்காலே, அவ சாதாரண லேசுப்பட்டவில்லை, ஹை லெவல் கிரிமினல். வேணும்னே நம்ம கவனத்தை திசை திருப்பிட்டு இருந்திருக்காங்க சார். ஏன்னா நம்ம இங்க அங்கன்னு போனா இவன் அந்த 5 டன் தங்கத்தை ஈஸியா அடிச்சிடலாம்ல. இல்ல அபிஜித், இந்த கேஸ்ல வேற ஏதோ மர்மம் இருக்கு. அதுக்கான பதில் தான் நமக்கு கிடைக்கல. இந்த ரஜினி அங்க ஸ்பை கேமரா இருக்கிறது அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இப்ப அவ என்ன பேசுறா, என்ன செய்யறான்னு தெரியுதுல்ல, நல்லா தெரியுது. ஆனாலும் அவ மொத்த பிளானையும் கிளியரா சொல்லியிருக்கா. ஒருவேளை அவ ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். தடுத்து பாருங்கன்னு சவால் விடுறாளா? இல்ல இல்ல தயா, அவ ஒரு பயங்கர கிரிமினலா இருந்தா இப்படி அவசரப்பட மாட்டா. நிதானமா தான் வேலை செய்வா. தன்னோட மிஷனை ரிஸ்க்ல போடவே மாட்டா. அவ தங்கத்தை திருட போறன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் இந்த பிளானை வேணும்னே லீக் பண்ணான். ஆனா எதுக்காக அதான் தெரியலையே. புரிய ஒரு வேலை செய், என் வீட்டுக்கு போய் அந்த ரெட் ஃப்ராக்கை கொஞ்சம் எடுத்துட்டு வா. இந்த ஃப்ராக் மோனிகா பேர்ல ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு. இதுக்கும் அந்த தீவிரவாதிகளுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஃப்ராக்ல தான் ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிட்டு இருக்கு. ஏதோ ஒரு மர்மம். சார், இவங்க வெறும் தங்கத்தை திருடுறதுக்காக மட்டும்தான் வெறும் இதெல்லாம் பண்றாங்கன்னு என்னால ஏத்துக்க முடியல.
ஏன்னா துஷ்யந்த் மோனிகா மாதிரியான டாப் கிளாஸ் ஸ்பைஸர் தீவிரவாதிகளுக்காகலாம் உயிரை தியாகம் பண்ண மாட்டாங்க. சார் இந்த ஃப்ராக்ல எந்த இடத்துலயும் எதுவும் எழுதப்படலையே. இந்த ஃப்ராக் நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இருக்கணும். ஒருவேளை நம்மளை திசை திருப்ப பார்க்குறாங்களோ? மேட் இன் இந்தியா. எங்கேயும் ஒரு லேபிள் இருக்கு, மேட் இன் இந்தியா. ஒரு நிமிஷம் இத பாரு. இதுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு எழுதி இருக்கு. உள்ளுக்குள்ள ஜாப்பனீஸ் லெட்டர் ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா வெளியில மேட் இன் இந்தியான்னு இருக்கு. இது ஜாப்பனீஸ்ல என்னவா இருக்கும்? இத டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். பூர்வி, சார் இது என்னன்னு பாரு. இந்த ஜாப்பனீஸ்ல என்ன அர்த்தம்னு பாரு. டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல என்னன்னு சொல்லு. சார் சார் இதோட டிரான்ஸ்லேஷன். ஓ மை காட். டேய் போதும், நிறுத்துங்கடா. மோனிகா, நீயா? எஸ், ஏஜென்ட் மோனிகா. தீவிரவாதிங்க கூட ஒன்னா சேர்ந்து நம்ம நாட்டுக்கே துரோகம் பண்றியா? வேற என்ன பண்ண ஏசிபி சார்? நீங்களே பாருங்க, இது வெக்கக்கேடான விஷயம்தான். என்னோட கோல்டு திருடுற பிளான்ல நீங்க யாருமே மாட்டல. டயானா, நீ இவ்ளோ கேவலமா வேலை செய்வன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்ப துஷ்யந்துமா யாரு? அவனா? என் டூப்ளிகேட் கணவன். இல்ல அவன் உண்மையிலே செத்துட்டான். பிளாஸ்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்தது. நான் வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிட்டேன். ஆதாரங்கள் அழிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிக நேரம் ஆகல. நான் டாப் ஏஜென்ட் ஆச்சே. டாப் ஏஜென்ட். உன்னோட தவறான எண்ணம், குற்றவாளி சாதாரண மனுஷனாவும் இருக்கலாம், டாப் ஏஜென்ட்டாவும் இருக்கலாம். எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது, தப்பிக்க விடவும் மாட்டோம். மிஷ்காவோட ரெட் கலர் ஃப்ராக் எங்க கையில தான் இருக்கு. தங்கத்தை கடத்துறது நாடகம், தீவிரவாதிகளுக்கு விடுதலை. அதாவது தங்கத்தை கொள்ளையடிக்கிறதுன்றது வெறும் ஒரு கண் துடைப்பான விஷயம். இவங்க தீவிரவாதிகள் எல்லாத்தையும் காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. அதோட அந்த ஃப்ராக் இருந்ததால என் உயிரை பணையம் வச்சு தயாவோட ஒய்ஃப் மாதிரி நான் நடிச்சேன். என்ன நான் பார்க்க விரும்பினேன். அதாவது சிஐடிக்கு மிஷ்கா இல்ல வாணிக்கிட்ட இருந்து ஆதாரம் கிடைக்குதான்னு பார்த்தேன். ஆனா என்ன பண்ண, இதுல என்னால ஜெயிச்சு காட்ட முடியல. இல்லனா இவ்வளவெல்லாம் நடந்திருக்காது. இப்பவும் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எங்களை தூக்குல போட பாத்தீங்களா? இப்ப பாருங்க, இங்க இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. எப்ப பண்ணுவ? முதல்ல இங்க தப்பிச்சா மட்டும் தானே பண்ண முடியும். என்ன கொழுந்தனாரே, நீங்க அளவுக்கு அதிகமா பேசுறீங்க. கமான், வேனுக்குள்ள போங்க போங்க. அப்படி நீங்க போகலனா கொஞ்சம் திரும்பி பாருங்க.
வாணி, தாமினி, அப்புறம் மிஷ்கா இவங்களெல்லாம் பாம்ல செதற வைக்க எனக்கு 3 நிமிஷம் ஆகாது. புரியுதுல்ல? வேன்ல எல்லாரும் ஏறுங்க, கமான் சீக்கிரம். அபிஜித், பூர்வி, தயா, ஏய் முழிக்காம வா, ஒழுங்கா நில்லு. என்ன கண்ணுங்களா, நாங்க என்ன சும்மா வந்தோம்னு நினைச்சிட்டீங்களா? எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணாம. ராணேஸ்வரி வா, ஏன் ஒரிஜினல் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. வா வாங்க நீ போகலாம். முழிக்காம ஏறு போ. உனக்கு ஒன்றும் இல்லைல்லம்மா? சரி, இவங்க எல்லாரையும் பிடிச்சாச்சு. ஆனா உண்மையா இதை நடத்தினவன் எவனோ எங்கேயோ ஒளிஞ்சு மறைவா இருக்கான். அவனை கூட ஈஸியா பிடிச்சிடலாம் சார். இப்போ இந்த மிஷ்காவை என்ன பண்றது சார்? ஆர்ஃபனேஜில் எனக்கு ஒரு சில பேர் தெரியும். மிஷ்ராவுக்காக அவங்க கிட்ட பேசவா? இல்ல இல்ல, நான் அங்கிள் கூட தான் இருக்கணும். சரி சரி, பரவாயில்ல, நீ என் கூடவே இருந்துக்குமா, சரியா? போலாம்.